Daily. Taste the Daily. விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அருகே ஸ்ரீ சபரிமலா ஐயப்பன் திருக்கோயிலில் மகா கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. மங்கள இசையுடன் கணபதி ஹோமம், நவக்கிரக ஹோமத்துடன் மகா கும்பாபிஷேக விழா தொடங்கிய நிலையில் ஐயப்பா மூல மந்திர யாகத்துடன் தீபாராதனை காட்டப்பட்டது. தொடர்ந்து ஸ்ரீ சபரிமலா ஐயப்பன் ஆலயத்தில் வெகு விமர்சையாக நடைபெற்ற கும்பாபிஷேக விழாவில் சுற்று வட்டார பகுதிகளைச் சேர்ந்த திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். ஓம் சுவாமியே சரணமையப்பா. ஓம் சுவாமியே சரணமையப்பா. தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு அருகே ஸ்ரீ மகா வராகி அம்மன் கோயிலில் மகா சண்டியாகம் நடந்தது. வராகி சித்தர் ஜீவலிங்கம், சுஜி ஜீவலிங்கம் ஆகியோர் தலைமையில் சிறப்பு யாகம் நடத்தப்பட்டு வாசனை திரவியங்களால் அபிஷேகங்கள் செய்து சிறப்பு பூஜைகளுடன் மகா தீபாராதனை காட்டப்பட்டது. இறுதியில் விழாவில் கலந்து கொண்ட அம்மனை வழிபட்ட ஏராளமான பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் கோவளம் கடற்கரையில் டிட்வா புயலின் காரணமாக கடல் அலைகள் சீற்றத்துடன் காணப்படுகிறது. டிட்வா புயலின் எதிரொலியாக தமிழக கடலோர பகுதிகளில் காற்று பலமாக வீசி வரும் நிலையில் கோவளம் கடற்கரையில் கடல் அலைகள் வழக்கத்திற்கு மாறாக சுமார் 12 அடி வரை எழும்பி வருகிறது. இந்நிலையில் புயல் எச்சரிக்கை பலகை வைத்து பொதுமக்கள் கடற்கரைக்கு செல்லாதவாறு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ராமநாதபுரம் மாவட்டம் அனுச்சங்குடியில் கோயில் அறங்காவலரை காவல்துறையினர் தாக்கியதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. ஸ்ரீ காளியம்மன் கோயிலில் அறங்காவலரை நியமிப்பது தொடர்பான வழக்கில் பாஸ்கரன் என்பவர் அறங்காவலராக தொடரலாம் என சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை தீர்ப்பளித்தது. இந்நிலையில் கதிரேசன் என்பவரின் தூண்டுதலின் பேரில் RS மங்கலம் காவல் நிலைய சார்பு ஆய்வாளர் தாக்குதல் நடத்தி தன் மீது பொய் வழக்கு போட்டுள்ளதாக பாஸ்கரன் மாவட்ட SP அலுவலகத்தில் புகார் அளித்தார். விடியாத திமுக ஆட்சியில் பொய் வழக்கு போடும் ஏவல் துறையினரால் மக்கள் அவதிப்படுவதாக குற்றம் சாட்டப்படுகிறது. கூப்பிட்டு இந்த மாதிரி உன் மேலே புகார் அளிச்சிருக்காங்க, வா வீட்டுக்கு வந்து கூப்பிட்டு வந்தாங்க. நேற்று காலையில் 6:30 கூப்பிட்டு வந்து யார் புகார் அளிச்சிருக்காங்கன்னா கதிரேசன் என்பவர் அளிச்சிருக்காரு, மங்களன் என்பவர் அளிச்சிருக்காரு. அவங்கள கூப்பிட்டு வச்சு கதிரேசன் என்பவரை கூப்பிட்டு வச்சு பேச நேரடியாக பேசி முடிவு எடுக்கணும். அதை முடிவு எடுக்கலை. என்னை ஆரம்ப காரணத்தில் உள்ளே வச்சு அடித்தாங்க முகத்தில். அப்புறம் அடித்த அடி இன்னும் இந்த ஒரு சைடு திரும்பவே முடியல, என்னால் முடியல. கண்ணம்லாம் இன்னும் வலிக்குது. அடிச்சது யாரு? ஆய்வாளர் பேரு? அவர் பேரு அங்கே ஆராய்ஞ்சிக்கலாம். அவர் பேரு வார்த்தையில் உதவி ஆய்வாளர். அவர் பேரு ஐயா பேரு சைபுல் ஆஷின். சிவகங்கை மாவட்டம் நாட்டரசன் கோட்டை அருகே திருட்டு சம்பவத்தில் ஈடுபட்ட 7 பேர் பிடிபட்டனர். காளையார் மங்கலத்தில் முருகப்பன் என்பவரது வீட்டில் 5 சவரன் தங்க நகை, பித்தளை பொருட்கள் உள்ளிட்டவற்றை கொள்ளையடித்த நபர்கள் பிடிபட்ட நிலையில் அவர்களிடமிருந்து லேப்டாப், பயங்கர ஆயுதங்கள், 4 சக்கர வாகனம் உள்ளிட்டவை பறிமுதல் செய்யப்பட்டன. விடியாத திமுக ஆட்சியில் எந்த தவறு செய்தாலும் எளிதில் தப்பிவிடலாம் என்று கொள்ளையர்கள் நினைப்பதால் இதுபோன்ற திருட்டு சம்பவங்கள் அதிகரித்துள்ளதாக குற்றம் சாட்டப்படுகிறது. தேனி மாவட்டம் கம்பம் அருகே வீட்டின் முன்பக்க சுவர் இடிந்து விழுந்தது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. புதுப்பட்டியில் சுரேஷ்குமார் என்பவரது வீட்டின் சுவர் பலத்த சத்தத்துடன் திடீரென இடிந்து விழுந்தது. வீட்டின் அடிப்பகுதியில் கழிவுநீர் கால்வாய் வசதி சரிவர அமைக்கப்படாததால் மண்ணரிப்பு ஏற்பட்டு வீட்டின் சுவர்கள் இடிந்து விழுந்ததாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. பேரூராட்சி நிர்வாகம் முறையாக கழிவுநீர் கால்வாய் அமைக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூரில் புதிதாக போடப்பட்ட பேவர் பிளாக் சாலை சிதிலமடைந்துள்ளது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சுமார் 5,45,000 ரூபாய் மதிப்பில் பேவர் பிளாக் சாலை அமைக்கும் பணி கடந்த 20 நாட்களுக்கு முன்பு நடைபெற்றதாக கூறப்படுகிறது. ஒப்பந்ததாரர் தரமற்ற பொருட்களை பயன்படுத்தியதாகவும் முறையான திட்டமிடல் இல்லாமல் அவசரமாக ஒரே நாளில் பணிகளை முடித்ததால் சாலை சேதமடைந்துள்ளதாக அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவித்தனர். மக்கள் வரிப்பணத்தை கொள்ளையடிக்கும் ஒப்பந்ததாரர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். ரோடு மிக அதிசயம். ஒரே நாள் ரோடு போட்டு முடிச்சுட்டாங்க. போட்டு 7 நாள் இல்லை. ரோடு தனித்தனியாக அக்கா இருக்கு. அங்கே நிலம் எடுக்க வந்தது நினச்சேன். காலையில் எந்திரிச்சு வந்து நிலம் எடுக்கன்னு நினச்சேன்.
இங்கே வந்து பார்த்தா தெரியுது உள்ள வண்டியை விட்டு யாரும் அலப்பறை பண்ணி விட்டு போயிருக்கார்கள். ராமநாதபுரம் மாவட்டம் மண்டபம் வடக்கு கடல் பகுதியில் டிட்வா புயல் காரணமாக கடல் அலைகள் சீற்றத்துடன் காணப்படுகிறது. தோணித்துறை கடற்கரை பகுதிகளில் மண்ணரிப்பு ஏற்பட்டு கடலோர சாலைகள் முற்றிலும் சேதமடைந்தன. இதனால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளதாக அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவித்தனர். கோவை ராமநாதபுரத்தில் பிஸ்கட் விநியோக நிறுவனத்தில் 35 லட்சம் ரூபாயை மோசடி செய்த அதன் ஊழியர் குறித்து புகார் அளிக்கப்பட்டுள்ளது. சங்கர் என்பவருக்கு சொந்தமான தனியார் பிஸ்கட் விநியோக நிறுவனத்தில் விற்பனையாளராக பணிபுரியும் முருகன் என்பவர் நகரில் உள்ள பல்வேறு கடைகளுக்கு பிஸ்கட் சப்ளை செய்து வருகிறார். இந்நிலையில் கடைக்காரர்களிடம் பெற்ற 35 லட்சம் ரூபாயுடன் தலைமறைவான அவர் குறித்து புகார் அளிக்கப்பட்டுள்ள நிலையில் அவரை பிடிக்க முடியாமல் விடியாத அரசின் ஏவல் துறை திணறி வருகிறது. விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் கடலோர பகுதிகளில் மண்ணரிப்பு ஏற்பட்டுள்ளதால் அருகேயுள்ள குடியிருப்பு வாசிகள் அச்சமடைந்துள்ளனர். மரக்காணம் பகுதியில் டிட்வா புயலின் எதிரொலியால் கடல் சீற்றத்துடன் காணப்படுவதுடன் கடற்கரையில் அதிக அளவில் மண்ணரிப்பு ஏற்பட்டுள்ளது. இதனால் கடல் நீர் ஊருக்குள் வர வாய்ப்புள்ளதாக அச்சம் தெரிவித்த அப்பகுதி மக்கள் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விடியாத அரசின் மாவட்ட நிர்வாகத்திற்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். கடலூர் மாவட்டம் புவனகிரி மற்றும் அதன் சுற்றுப்புற பகுதிகளில் பெய்து வரும் மழையின் காரணமாக குடியிருப்பு பகுதிகளில் தண்ணீர் தேங்கி நிற்பதால் நோய் தொற்றும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. மழை காரணமாக பொதுமக்கள் தங்களது வீடுகளிலேயே முடங்கியுள்ள நிலையில் விடியாத திமுக அரசு உரிய வடிகால் வசதிகளை செய்யாததால் மழைநீர் குடியிருப்புகளை சூழ்ந்து அவதிப்படுவதாக குற்றம் சாட்டியுள்ளனர்.